இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெமி சென்ட்ரிஃபியூஜ் R4C ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு சில நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒரு நம்ம சுற்றி விட்டுட்டு மறுபடியும் லாக் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, சம்டைம்ஸ் லாக் ஆகலை. ஸோ மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்மேச்சூரில் இந்த கீழே பாட்டமில் இருக்க இந்த காம்படேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து ப்ரெஸ்ஸஸ் டச் ஆகி உங்களுக்கு வந்து இதுக்கு பவர் கொடுக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த யூனிட் வந்து தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வந்ததுன்னா இனிஷியலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் கிடைக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்க அந்த மோட்டரில் ஆக்சுவலி காயில் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஆர்மேச்சர் மட்டும் இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து சுத்தமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை மாற்றிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆக்சுவலி கார்பன் ப்ரெஸ்ஸை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிமூவ் பண்ணணும். அதே போல் இந்த ஹெட்டில் ஆர்மேச்சரோட டாப்பில் வந்துட்டு எப்போவுமே அயன் மெட்டீரியல் வச்சு தட்டக்கூடாது, உட்டன் மெட்டீரியல் வச்சு தான் தட்டி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்பிஎம் சென்சார். ஸோ இது வந்து வோல்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு சென்சிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கவனமாக கழட்டணும், இல்லை அப்படின்னு இந்த வயர் கட் ஆகிரும். யூனிட்டை கழட்டிட்டு இதே போல் ரெடிமேடாக இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் வெளியில் கிடைக்காது, கம்பெனியில் மட்டும் தான் டேரெக்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் போடுறோம். ஸோ இந்த பழைய ஆரம்பிச்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும். இன்பிட்டில் அந்த இந்த ஸ்லாட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க்காக இருக்குங்களா, இந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் லைட்டாக ஒரு இடத்துல சுற்றி ஜஸ்ட் இப்படி போய் எப்படி நின்றோம், மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் மூவ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆன ஏரியா. பார்த்தீங்கன்னா புது ஆர்மேச்சர் போட்டாச்சு. இப்போ போல்ட் நட் போட்டு டைட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு, டைட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ மட்டும் போல்ட்டு மட்டும் போட்டால் பத்தாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும். சுற்றும் போதே லைட்டாக சுற்றி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டு அதுக்கப்புறம் நிற்கணும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ பொசிஷன் அது. ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் லைட்டாக மெதுவாக கையில் வச்சு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த கார்னர் இல்லாட்டி இந்த கார்னர் இல்லை எந்த கார்னரும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பார்க்கணும். அப்போ எந்த இடத்துல இது வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக சுற்றுதுன்னு பார்க்கணும். அந்த பொசிஷன் வச்சுட்டு மறுபடியும் ஃபைனல் டைட்டாக வச்சுருங்க. அப்புறம் இந்த கார்பன் ப்ரெஸ்ஸு. ஸோ கார்பன் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரும். ஸோ இது வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கரெக்டாக ஃப்ரீ ஃப்ளோவாக உள்ளே போகுதான்னு பார்க்கணும். ப்ரெஸ்ஸினோட லென்த்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 mm விரலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஏர் கேப் விழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனில் தான் கொஞ்ச நாள் வந்து அதை டச் ஆகி நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஸ்பார்க் வரும். ஸோ இது ஒரு 5 mm கீழே குறைஞ்சிருக்கான்னு